மன்னருக்கு வணக்கம். மாயாவும் அவரது சீடர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களை எதற்காக அழைத்தீர்கள் மைதீன்? நான் கேட்ட மந்திர பொருட்களை எல்லாம் எடுக்கச் சென்ற மந்திரிமார்கள் வந்து விட்டார்களா? அவர்கள் வரவில்லை என்ற வேதனையை விட உங்கள் சிஷ்யர்கள் இங்கு வந்து விட்டார்களே என்ற வேதனை தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த குள்ளர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? என்ன செய்யவில்லை. ஒரு குள்ளன் சோம சுராபானங்களை அறிந்துவிட்டு தெருவில் போகும் பூதங்களிடம் வம்பிழுக்கிறார். இன்னொருவன் பூதங்களுக்குள் சென்று முடிந்துவிட்டு அவர்கள் சண்டை போடுவதை வேடிக்கை பார்க்கிறான். இன்னொருவன் அத்துமீறி அந்தப்புறத்துக்குள் புகுந்து பூதங்களை ஆடச் சொல்லி பாடச் சொல்லி அதிகாரம் பண்ணுகிறான். நாலாம் அவன் கஜானாவை கள்ளச்சாவி போட்டு திறக்க முயற்சி செய்திருக்கிறான். இதெல்லாம் என்ன? இது அரண்மனையா? பூதலோகமா? பூனை இழைத்து விட்டால் எலி ஏறி விளையாடுமா? ஏய் குள்ள பிசாசுகளே, வந்த இடத்தில் என் மானத்தை வாங்குகிறீர்களே, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? வாயில் என்ன கொழுக்கட்டையா வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கடா, வாயை திறந்து சொல்லுங்கடா. அவர்களது மௌனமே சம்மதம். அவர்கள் சம்மதிக்க வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை. திருந்தினால் போதும் என்றுதான் நான் சொன்னேன். பூலோகம் போற வரைக்கும் பொறுத்துக்கங்க. அங்க போய் உங்கள் அந்த காட்டு முனிக்கே காவு கொடுக்கிறேன். மைதீன், நான் கேட்ட பூஜை பொருட்கள் எல்லாம் எங்கே? தேடி போன மந்திரிகளிடமிருந்து எந்த தகவலும் இல்லையே. எப்படியும் கொண்டு வந்து விடுவார்கள். மந்திரிங்க வர வரைக்கும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த மந்திரிங்க அங்க என்ன பண்றாங்கங்கிறத மந்திரம் போட்டு பார்ப்போம். என்ன காப்பாத்த யாராவது வர மாட்டீங்களா? ஐயா, என்ன காப்பாத்த யாராவது வர மாட்டீங்களா? ஐயா, யாராவது என்ன காப்பாத்துங்க ஐயா. என்ன தடுத்துறீங்க? நான் எப்படி மறுபடியும் பூதலோகத்துக்கு போவேன்? ஐயோ, நான் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே. கவலைப்படாதீர்கள் மன்னா, அவர்களை விடுவித்து பொருட்களை நான் கொண்டு வருகிறேன். யோ, நீ முதல்லயே போயிருக்கலாம் இல்ல? எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். இங்க உனக்கு அறிவில்ல, எவனுக்கும் அறிவில்ல. உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீயாவது போயிட்டு சீக்கிரம் வந்து தொலை. இவர் போனா இவரை மீட்க நாங்களும் போயாகணும். வாயை மூடு. அப்துல், நீ புறப்படு. உத்தரவு மன்னா. இந்த பண்டக்கல்ல ஒண்ணும் கொச்சல் இல்ல. ஆமாமா. மைதீன், மந்திர பொருட்கள் எல்லாம் வரட்டும். அது வரைக்கும் நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். சரி மாயா. வரட்டுமா? வாங்கடா. போ போ. சீக்கிரம் போ. கடவுளே, என் முடிவுதான் என்ன? அது எப்படி நீ கேட்கும்போது துவைக்காம இருந்த யூனிஃபார்ம் உங்க அப்பா வந்து கேட்கும்போது மட்டும் தோச்சு அயன் பண்ணி பெட் மேல இருந்துச்சு? தெரியல. அது எப்படி நீ சாப்பிட்ட சட்னில மட்டும் காரம் அதிகமா இருந்துச்சு? தெரியல. உங்க சித்தி உமா பயங்கரமான மாயாஜாலக்காரியா இருப்பா போல இருக்கே. மாயாஜாலக்காரியா? ரொம்ப பெரிய சதிகாரி. இல்லனா சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை இப்படி பிரிப்பாளா? எங்க அம்மாவையும் அப்பாவையும் தனித்தனியா இருக்க வைப்பாளா? என்னை இங்க ஒரு வாரமும் அங்க ஒரு வாரமும் அலைய விடுவாளா? சந்தியா, ப்ளீஸ் அழாத. என்னால அழாம இருக்க முடியல கௌரி. இங்க பார், இனிமே அழ வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு மேல உன் கண்ணுல இருந்து ஒரு சட்டு கண்ணீர் வந்தாலும் அது எங்களுக்கு அவமானம். என்ன, நாங்க நம்பிக்கையா இப்படி சொல்றது உனக்கு புதிர் போடுற மாதிரி இருக்கா? எங்க நம்பிக்கைக்கு காரணமே மூசா. மூசாவா? அது யாரு? அவன் எங்க உயிர் நண்பன். ஆனா அவன் மனுஷன் கிடையாது, பூதம். பூதமா? எஸ். இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக அவதாரம் எடுத்திருக்கிற ஒரு ஜீவன். எங்களுக்காக எது வேணாலும் செய்வான். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதையோ அவனால எல்லாம் செய்ய முடியுமோ? எதுக்கு என்கிட்ட இது வரைக்கும் நீங்க சொல்லல? சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவன் இல்ல. அது ஒரு சோக கதை.
அது உனக்கு தேவையில்லை. ஆனா இப்ப முழு சக்தியோட திரும்பி வந்துட்டான். அவன்கிட்ட உன்னோட பிரச்சனையை ஒப்படைச்சா போதும், ஒரே நிமிஷத்துல உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நிஜமாவா சொல்றீங்க? நம்ப முடியலல்ல. உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீ உங்க அப்பா அம்மாவோட சேரும்போது மூசாவோட சக்தியை நீயே புரிஞ்சுப்ப. இப்போ நீ மூசாவை சந்திக்க போற. அந்த சந்தோஷமான அனுபவத்துக்கு இப்ப நீ தயாரா இரு. மூசாவா 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 மூசாவா. கௌதம், கௌரி, மூசா, மூசா வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? திடீர்னு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது, எங்க ஃப்ரெண்ட் சந்தியாவுக்கு. அவளுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் மூசா. மூசா, நான் சந்தியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் மூசா, நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன கௌரி, யாருமே இல்ல, ஆனா ஆள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. சந்தியா, மூசா பூதமா இருக்கும்போது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், எங்க கண்ணுக்கு தான் தெரியவான். உங்க கண்ணுக்கு தெரியற பூதம் ஏன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணும்? இப்போ உனக்கு என்ன, மூசாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். மூசா, சந்தியாவும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவளோட ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ணணும். அவ கண்ணுக்கும் நீ தெரிஞ்சாதான் எங்களையே அவ நம்புவா. எங்களுக்காக அவ கண்ணுக்கும் நீ தெரியணும் ப்ளீஸ். இப்போ என்ன நம்புவியா? நான், அப்பா, அம்மா எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். உறவன் சொல்லிக்கிட்டு தாத்தா, பாட்டி, சித்தி எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் குழந்தை சிவா கிட்ட ஒரு வரமும் சுஜாதா கிட்ட ஒரு வரமும் இருக்கட்டும். உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி உங்க அம்மா செய்யற மாதிரியே வேணும்னு கேட்டல, உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், சாப்பிடு. சந்தியா, என்னாச்சு? ஏமா இப்படி குதிச்சிட்டு இருக்க? காரத்துல நாக்கே பொத்தலாய் போச்சுப்பா. மாமா, நான் காரம் அளவா தான் போட்டேன். இவ குதிக்கிற அளவுக்கு அவ்வளவு காரம் இல்லையே. சிவா, நீ சாப்பிட்டு பாரு. இத போய் காரம்னு துடிச்சிட்டு இருக்கா. ஏய் சந்தியா, அம்மா போடுற காரத்தோட இது கம்மியா தான் இருக்கு. இதை சாப்பிட்டு அப்படி குதிக்கிற? இதுதான் நடந்தது. எங்க அப்பா அம்மா ஒன்று சேரணும், நாங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணும். இது நடக்குமா? உமாச்சித்தி ஏன் இப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சியா? மறுபடியும் எங்க அப்பா அம்மா ஒன்று சேருவாங்களா? திரும்பவும் நாங்க சந்தோஷமா இருப்போமா? என்ன மூசா சிரிக்கிற? எங்களால முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நீயே சிரிச்சா எப்படி? ஒருத்தரால எப்ப சிரிக்க முடியும்? சந்தோஷமா இருக்கும்போது. இப்ப நான் சிரிச்சா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமா, சந்தியாவோட பிரச்சனைய எப்ப என்கிட்ட சொன்னீங்களோ அடுத்த நொடியே அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. அதான் நான் சந்தோஷமா இருக்கேன். புரியல மூசா. நீ புதுசா இப்போதானே என் கூட பழகுற, அதான் என்னை பத்தி உனக்கு தெரியல. சந்தியா, இனிமே உன்னோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். ஏன், உன்னோட பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னே வச்சுக்கோ. ஏன் எங்க சரி சரிப்பா சிரிப்பா சிரிப்பா சிரி சிரி சிரிடி சிரி. சந்தியா, நீ ஒரு 2 நாள் எங்க வீட்லயே இருந்து ஸ்கூலுக்கு போ. நான் உங்க சித்திக்கு சில பூஜையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்பா தேடுவாங்க. தேட மாட்டாங்க, அத நான் பாத்துக்கிறேன். கௌதம், கௌரி, நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. நான் சந்தியாவை அழைச்சிட்டு போறேன். வா சந்தியா, வா. டேய் கௌதம், வாடா போலாம். என்ன சந்தியா, ஏன் தயங்குற? இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. எங்க வீடு மாதிரினா இங்கேயும் ஒரு உமாச்சித்தி இருப்பாங்களா? உனக்கு இன்னும் அந்த பயம் போகலல்ல?
இங்க எந்த உமா சித்தியும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் என்னோட அம்மா அவங்க கழுத்தை புடிச்சு நெரிச்சு சாவடிச்சிருவாங்க. இந்த வீட்டை உங்க உமா சித்தி வரத்துக்கு முன்னாடி இருந்த உங்களோட வீடா நினைச்சுக்கிட்டு வா. என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்பா அம்மா எல்லாரும் இருந்தோம், இப்ப நான் ஒரு அனாதை மாதிரி ஆயிட்டேன். அத நினைச்சா எனக்கே பிடிக்கல மூசா. உன்னோட மனசு வேதனைப்படுறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, சிலருக்கு சில நேரங்கள்ல நியாயமா கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் கிடைக்காம போயிடுது. ஆனா அதுக்காக அது எப்பவுமே கிடைக்காதுன்னு முடிவு பண்ண கூடாது. சந்தியா, மறுபடியும் உங்க அப்பா அம்மா சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா அம்மா. மூசா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஆமா, யாரு இந்த பாப்பா? என்னடா பிள்ளை இப்பதான் வந்திருக்கேன், கேள்வி கேட்டுட்டு இருக்கே. ஆமா, பாப்பா யாரு? அவனை கேள்வி கேட்க வேண்டாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ற? யாரு என்னன்னு கேட்டா தப்பா? அதானே நானும் கேட்டேன். நானும் அதான் கேட்டேன். நீ கேட்ட நான் கேட்க பேசாம இருங்களே. அப்பா, இவ பேரு சந்தியா. இவ என்னோட ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவ இங்கதான் தங்க போறா. தாராளமா இருக்கட்டும், நானா வேண்டாங்கிறேன். இவ்வளவு நாளா பேரனை கொஞ்சிட்டு இருந்தோம், இனிமே இந்த பேத்தியை கொஞ்சி நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். என்ன மூசா, இவ பேரை சொன்ன, ஃப்ரெண்டுன்னு சொன்ன, இங்கதான் தங்கி இருப்பானா? ஆனா இவ யாரு, எங்க இருந்து கூப்பிட்டு வர, இவங்க அப்பா அம்மா யாருன்னு எந்த ஊருமே சொல்லிடா. ஏன்பா, ஒருத்தரோட முழு விவரமும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா? இல்ல மூசா, முன்னாடி நடந்ததை நீ மறந்துடக்கூடாது. இதே மாதிரி யாரு என்னன்னு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் தானே மைதியனோட சதியில மாட்டி கல்லறை வரைக்கும் போய் உன்னோட சக்தியெல்லாம் இழந்தியே. இல்ல தாத்தா, இதுல அப்படி எதுவும் நடக்காது. இத மட்டும்தான் இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப இவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி கௌதம் கௌரி என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் சந்தியா இங்கதான் இருப்பா. இவங்க வீட்டுல இவளை காணாமனு தேட மாட்டாங்களா? மாட்டாங்க. அதே எப்படிடா, குழந்தைய காணும்னா பெத்தவங்க தேட மாட்டாங்களா? அதான் பிரச்சனைன்னு சொல்றேன்ல. இந்த விஷயம் கூட தெரியாமலா நான் காரியத்துல இறங்குவேன்? சரி சரி, சந்தியாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். பாய் சந்தியா. பாய். இவன் என்ன என்ன குழந்தைய விட்டுட்டு போயிருக்கான்ல, கூட்டிட்டு போலாம்ல? அததான் கேட்க வந்தேன். வாமா. அப்பா, இவன் என்னப்பா இப்படி குழப்பிட்டு போறான்? மூசா எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இதுக்கு தெரியாதுன்னா சொல்லிருக்கலாம். மூசா எது செஞ்சாலும் அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நான் என்ன முட்டாளா? தெரிஞ்சுக்கிட்டா சரி, வாடா. என்னது? இவ்வளவு பெரிய வனத்துல அந்த 3 அமைச்சர்களை தேடுவது எப்படி? சிரமமான பணிதான். இருந்தாலும் முயன்று பார்ப்போம். சாரி. எங்கு போயிருப்பார்கள்? யாரோ இங்கு பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். விலங்கடித்து இறந்தார்களோ அல்லது வயதாகி இறந்தார்களோ. பாவம், இமச்சடங்கு செய்வதற்கு கூட வழியில்லை போலும். ஏதோ நம்மால் முடிந்ததை செய்வோம். இந்த கபாலத்திற்குரியவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். சரி, நம் வேலையை பார்ப்போம். முதலில் மந்திரிகளை தேடுவோம். என்னை காப்பாத்த யாராவது வரமாட்டீங்களா? என்னை காப்பாத்த யாராவது வரமாட்டீங்களா? ஐயோ, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? ஐயா, காப்பாத்துங்க ஐயா, என்னை காப்பாத்த வரமாட்டீங்களா?
ஐயோ நத்துவான காட்டுல என்னை யாரு காப்பாத்த போறாங்க? அப்துல், நீ வந்துட்டியா? என்னை காப்பாத்து அப்துல். என்ன அமைச்சரே, காட்டில் தீ மூட்டி குளிர் காய்கிறீர்களா? வயிற்றுச்சலை கிளப்பாதீங்க. என்னதான் நடந்தது? அப்துல், அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல என்ன காப்பாத்து. சரி சரி, அமைதியாக இருங்கள். கபால கடவுளே, அமைச்சர் செயலுக்கு தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அப்துல், எழுந்திரு. உன் பணிவு ஏன் இவரிடம் இல்லை? அப்படி என்ன இவர் தவறு செய்தார்? இவர் என்னை தேடி வரும்போது என்ன செய்தார் தெரியுமா? போடா, இவன் வேற செத்து நம்மளை கொல்றாயா? அதனால் தான் இவருக்கு இந்த தண்டனை. தவறுதான், மன்னிக்க வேண்டும். நீ எலும்புகளையும் கபாலங்களையும் மதித்து மிதிக்காமல் வந்ததால் நான் உன் செயலுக்காக இவரையும் மன்னிக்கிறேன். உன் கைகளில் சேருகிறேன். கபாலமே, இன்னும் ஒரு உதவி எனக்கு வேண்டும். என் மன்னரை காப்பாற்ற நீங்கள் என் கைக்கு வர வேண்டும். அப்துல், கையை நீட்டு. கபாலமே, மிக்க நன்றி. அப்துல், நான் செய்த தவறுக்கு அந்த கபாலத்தை நானே சுமந்து வருகிறேன். போகலாமா? போகலாம். வாருங்கள்.